ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரேஷ்மாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளாக டேஸ்டியான முட்டை பரோட்டா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு முறை பரோட்டா வாங்கினா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 வெங்காயத்தை அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நீள்வாக்கில். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளியை இந்த மாதிரி பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கி வந்தோடனே சால்னாரில் இருக்க சிக்கனை இந்த மாதிரி சின்னதாக பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வறுத்த சிக்கன் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நல்லா வதக்கிட்டு கூடவே 2 முட்டையை உடைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 4 பரோட்டாவை இந்த மாதிரி பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 கரண்டி அளவுக்கு சால்னா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சால்னா நல்லா பரோட்டாவில் ஊறி நல்லா வரும் அந்த ஹீட்டில். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான முட்டை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறது ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.